Hello everyone, welcome back to Stars Classroom. இந்த வீடியோல B.Ed first year second semester subject ஆன assessment for learningல உள்ள important questions எல்லாம் பார்க்கலாம். Questions பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். அது என்னன்னா இந்த சப்ஜெக்ட் பொறுத்தளவுல நிறைய இன்டைரக்ட் questions கேட்பாங்க. அதுல சிலபஸ்ல இருக்கிற மாதிரியே டைரக்டான questions இல்லாம அது ரிலேட்டடா வேற மாதிரி கேட்பாங்க. ஸோ கொஸ்டினை ஆன்சருக்கு முன்னாடி நல்லா ரீட் பண்ணிட்டு இது எது ரிலேட்டடான கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஆன்சர் பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் அதே மாதிரியே எல்லா யூனிட்ஸில் இருந்துமே 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 3 கொஸ்டின்ஸையுமே ஈச் யூனிட்ல ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கற்றலின் அளவிடுதலின் பங்கினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் அசஸ்மெண்ட் இன் லேர்னிங். செகண்ட் கொஸ்டின், மதிப்பீட்டு நடைமுறைகளின் குறிக்கோள்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் பிராக்டிசஸ். இதை எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் அசஸ்மெண்ட் பிராக்டிசஸ் அப்படின்னு கேட்பாங்க. எவாலுவேஷன் பிராக்டிசஸ் அப்படின்னுமே கேட்பாங்க. தேர்ட் கொஸ்டின் அளந்தறிதல் தேர்வு செய்யும் முறைகளின் கோட்பாடுகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் செலக்ஷன் ஆஃப் மெத்தட் ஃபார் அசஸ்மெண்ட். ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் அசஸ்மெண்ட்டுக்கு பதிலாக எவாலுவேஷனுக்கு பதிலாக அசஸ்மெண்ட்டுன்னு கொஸ்டினில் நிறைய டைம் கேட்பாங்க. இதெல்லாம் யூனிட் 1ல உள்ள மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 2ல உள்ள மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அளந்தறிதலின் அமைப்பியல் கோட்பாட்டு அணுகுமுறையினை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச் இன் அசஸ்மெண்ட். செகண்ட் கொஸ்டின், தொடர் மற்றும் விரிவான மதிப்பீடு குறித்து விரிவாக எழுதுக. எக்ஸ்பிளைன் த கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் இன் டீடைல். தேர்ட் கொஸ்டின், மதிப்பீட்டு முறைகளின் வகைகளை விரிவாக விவாதிக்க. டிஸ்கஸ் த டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் இன் டீடைல். இதெல்லாம் யூனிட் 2ல உள்ள மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 3ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வகுப்பறை மதிப்பீட்டு கருவி மற்றும் நுட்பங்கள் குறித்து ஒரு சிறு குறிப்பு வரைக. ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் கிளாஸ் ரூம் அசஸ்மெண்ட். செகண்ட் கொஸ்டின், தேர்வு உருப்படிகளின் வகைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ். தேர்ட் கொஸ்டின், பாதிப்பு கலனுக்காக பயன்படுத்தப்படும் வெவ்வேறு அளந்தறி சாதனங்கள் பகுப்பாய்ந்து தருக. அனலைஸ் த வேரியஸ் அசஸ்மெண்ட் டூல்ஸ் ஃபார் த அஃபெக்டிவ் டொமைன். இதெல்லாம் யூனிட் 3ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 4ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கற்போரை மதிப்பிடும் தேர்வுகளின் பயன்களை பட்டியலிடுக. எனுமரேட் த யூஸ் ஆஃப் டெஸ்ட் ஃபார் லேர்னர் அப்ரைசல். செகண்ட் கொஸ்டின், சாதனை சோதனை தயார் முறையில் உள்ள படிநிலைகளை விளக்கி எழுதவும். எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அன் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். தேர்ட் கொஸ்டின், கற்றலில் நம்பிக்கையை மேம்படுத்த மதிப்பீட்டின் பங்கு குறித்து விவாதிக்க. டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் அசஸ்மெண்ட் ஃபார் என்ஹான்சிங் கான்ஃபிடன்ஸ் இன் லேர்னிங். நெக்ஸ்ட் யூனிட் 5ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தற்போதைய மதிப்பீட்டு முறையின் குறைபாடுகளை ஆராய். அனலைஸ் த டிராபேக் ஆஃப் பிரசன்ட் எவாலுவேஷன் சிஸ்டம். செகண்ட் கொஸ்டின், மையப்போக்கு அளவைகள் குறித்து விளக்கம் தருக. எக்ஸ்பிளைன் த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. தேர்ட் கொஸ்டின், சிறு குறிப்பு வரைக. மாணவர்களின் உடைமை பட்டியல், வரைபடம் மற்றும் விளக்கப்படம், பிரதிபலிப்பு இதழ். ரைட் ஷார்ட் நோட்ஸ், ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ, கிராப்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ், ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். இதெல்லாம் யூனிட் 5ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினையுமே ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையுமே கவர் பண்ணிருங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.